கஷ்டமா இருக்குதுப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த குழந்தை துடிக்க அறுத்துக்கிறான். பெத்த தகப்பு பண்ண வேலையா அது. முடியலம்மா முடியல. அந்த குழந்தைய எப்படி துடிச்சிருக்குது அப்பான்னு சொல்லிக்கிது. அம்மானு கூட கேட்டுக்குது அந்த குழந்தை. அந்த உயிர் போற நேரத்தில் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா வந்து குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க போனால் செக்ஸ் டாக்டர் பைப் கொடுத்துருக்காரு. கொடுத்து அவங்கள அடித்து குழந்தைய பார்க்க சொல்லியாச்சு. இந்த மாதிரி தினம் வேலையோடு இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் குழந்தைய நீ கேட்டீங்கன்னா ஒன்று உயிருக்கு பாதுகாப்பு வேணும், குழந்தைக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால இன்னைக்கு இந்த உயிர் போயிடும். போலீஸ் ஏதாவது முன்னாடி அலர்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு உயிர் போயிருக்காது. ஏன் நீங்க குழந்தைய வாங்கல? ஏன் நீங்க கோர்ட்ல போய் ஃபைல் பண்ணல? இருமா ஒரு நிமிஷம் பேசி முடிக்கிற இருமா. கோர்ட்ல போனாலும் குழந்தைய கேட்டாலும் அவன் ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லி மறக்கான்னு சொல்லி சொன்னீங்களா இல்லையா? போலீஸ் என்ன செய்ய முடியாதுல்ல? சென்னையில் குடும்ப தகராறில் குழந்தையை கொன்றுவிட்டு தானும் இறப்பதற்காக முயற்சி செய்த தந்தையை கைது செய்ய கோரி தாயின் உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சதீஷுக்கும் அவரது மனைவி ரெபேக்காவுக்கும் அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு கடந்த ஓராண்டு காலமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கான விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கடந்த ஓராண்டிற்கு முன்பு மனைவியை தாக்கியதாக சதீஷை ஓட்டேரி போலீசார் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். சிறையிலிருந்து வெளியே வந்ததும் மனைவி ரெபேக்காவிடம் சதீஷ் தொடர்ந்து பிரச்சனை செய்துள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மீண்டும் மனைவியுடன் சதீஷ் தகராறில் ஈடுபட்டது தொடர்பாகவும் சதீஷிடம் இருக்கும் தனது மகளை மீட்டு தன்னிடம் ஒப்படைக்கவும் ரெபேக்கா ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் இருவரும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என போலீசார் அவர்களை தெரிவித்திருந்த நிலையில் தனது 7 வயது குழந்தை ஸ்டெஃபி ரோசியை சதீஷ்குமார் அழைத்துச் சென்று ஆலந்தூரில் உள்ள தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளார். தன் மகளையும் கொன்றுவிட்டு தானும் உயிரை விட துணிந்தார் சதீஷ். இது குறித்து தகவல் அறிந்து பரங்கிமலை போலீசார் உயிரிழந்த குழந்தையின் உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த சதீஷை மீட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது. போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சாரு. அது பண்ணா இல்லையா? இது நடந்த 6 மாசம் திருப்பி அது வரைக்கும் குழந்தை அவங்கள்ட்ட தான் இருக்கு. ஏன் நீங்க குழந்தைய வாங்கல? ஏன் நீங்க கோர்ட்ல போய் ஃபைல் பண்ணல? இருமா ஒரு நிமிஷம் பேசி முடிக்கிற இருங்க. சட்டத்தை தெரிஞ்சுக்க முதல்ல. சட்டத்தை இருங்க. நான் சொல்றேன், ஒரே ஒரு எக்ஸிபி 4 நாள்ல உங்க குழந்தை கையில வந்து நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல அப்படி நான் கோர்ட்ல போனாலும் குழந்தைய கேட்டாலும் அவன் ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லி மறக்கான்னு சொல்லி சொன்னீங்களா இல்லையா? போலீஸ் என்ன செய்ய முடியாதுல்ல? போலீஸோட வேலை என்ன பண்ண முடியும்? கேஸ் இல்ல பிள்ளைய கோர்ட்ல போட்டு ஏதாவது வாங்கினா உடனே ஏதாவது வந்தவன்னு சொல்றான், பயமுறுத்துறான், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னது அந்த அம்மா. கூடுங்க, நான் பேசுறேன். போலீஸ் சைட்ல என்ன ஆக்ஷன் எடுக்கல? இருங்க, போலீஸ் சைட்ல நான் என்ன ஆக்ஷன் சொல்லுங்க. குழந்தை அவன் மேல ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லிட்டோம். எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி நான் சொல்லிட்டோம். ஒரே நிமிஷம் நீங்க நம்ம கொடுங்க, நான் பேசுறேன். நாங்க வந்து பேசுறேன். என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அவங்க சொல்லுவாங்க. அந்த பொண்ணு கேளுங்க. நான் தான் சொன்னேன். அதான் ஆதங்கம் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. பொண்ணு கேளுங்க. பொண்ணு விட்டு குத்துச்சுடா. பொண்ணு விட்டு குத்துச்சு என்ன உங்களுக்கு? பண்ணிக்கிறாங்க. நாயமா இது ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த குழந்தை துடிக்க அறுத்துக்கிறான். பெத்த தகப்பு பண்ண வேலையா அது. எதுக்கு அவன் சண்டை போட்டு புள்ளிய கூட்டு போகணும்? எதுக்கு கூட்டு போகணும்? தாயிட்ட ஒப்படைச்சிருந்தாங்கன்னா தாயை பார்த்துப்பாளா, பெத்த புள்ளிய பார்த்துப்பாளா? எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? இதுக்கு கண்டிப்பா அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே தண்டனை அவங்க
அவங்களும் விடக்கூடாது, உத்தரவும் விடக்கூடாது. இதுக்கு கண்டிப்பாக சிஎம் வரைக்கும் போகணும், இதை பார்க்கணும். யாருக்குமே இந்த மாதிரி இது கொடுமை நடக்கக்கூடாது. இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து இந்த குடும்பத்துக்கு அவன் பெத்தவா எப்படி துடிக்கிறா, யாருங்கிறாங்க, என் வாழ்க்கை போச்சு, என் குழந்தை போச்சுன்னு அழுகுறான். அவளுக்கு சரியான ஒரு இது கொடுங்க. அவன் சாவதா வாழதான்னு கேட்குறான். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஏதாச்சும் பண்ணுங்க. அவங்க வரக்கூடாது வெளியே, அவங்க வரவே கூடாது, அவனும் வெளியே வரக்கூடாது. இதை மட்டும் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, முடியலம்மா முடியல. குழந்தைய எப்படி துடிச்சிருக்குது அப்பான்ட்டு சொல்லிக்கிட்ட வாயில துணி வச்சு அத்துக்கிறாமா. எவ்வளவு கொடுமை இது. எப்படி யாரை பழி வாங்கினதுக்கு அந்த குழந்தை? ஆமா, பைக்கில் எட்டுன்னு போயிருக்கிறான், ஸ்கூலுக்கு கூட்டின்னு போயிருக்கிறான், மறுபடியும் வந்து வீட்டுக்கு கூட்டின்னு போயிருக்கிறான், கடை கூட்டின்னு போயிருக்கிறான், எங்கெங்கேயோ கூட்டின்னு போவான் குழந்தைய. அந்த ஒரு ஆசையில தான் அப்பா நம்மளுக்கு என்னன்னா கூட்டிட்டு போயிட்டு இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றது. அந்த குழந்தை வந்து அப்பா பாசத்தில் போயிருக்கு. ஆனால் இந்த மாரி பண்ணுவானா என்ன பண்ணலாம்? அம்மா வீட்டுக்கு அம்மானு கூட கேட்டுக்கிட்டு அந்த குழந்தை அந்த உயிர் போகிற நேரத்தில் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பேப்பர்ல எல்லாம் வந்துக்கிட்டு சார். அது நீங்கள் தான் சார் எப்படியாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஒரு 1 இயராக வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப பிரச்சனை, தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. வந்து கத்தி வச்சு மிரட்டுறது, ஒரு குளம் முயற்சி பண்ணுறது, குழந்தை வேணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி குடும்பத்துக்கே வந்து நிறைய பிரச்சனை. இது கூட போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து சிசிடிவி கேமராவில் வச்சுருக்காங்க சேஃப்டிக்காக. அவ்வளோ கத்தி எடுத்து வந்து மிரட்டுறது, ரொம்ப போகிற வழியெல்லாம் டார்ச்சர் கொடுத்து ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காரு. ஒரு 5 மாதமாக குழந்தை இப்போ இல்லை, அக்கா கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில். அந்த குழந்தைக்கும் அம்மா வேணுமா அப்பா வேணுமான்னு கேட்கும்போது அப்பா வேணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாமே குழந்தைக்கு வந்து வாங்கி கொடுத்து அன்பை காட்டுன்னு சொல்லி ஏமாற்றி குழந்தைய தன் வசப்படுத்திட்டாரு. குழந்தைய அப்பா வேணும்னு சொல்லி போயிடுச்சு. இப்போது அம்மா வந்து குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க போனால் செக்ஸ் டார்ச்சர் ஒய்ஃப் கொடுத்துருக்காரு. கொடுத்து அவங்கள அடித்து குழந்தைய பார்க்க சொல்லி இந்த மாதிரி தினம் வேதனையோடு இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் குழந்தைய நீ கேட்டீங்கன்னா உடனே நான் கொண்டுடுவேன், என் குழந்தைய கொண்டு நானும் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. தொடர்ந்து பிரச்சனை இருக்காங்க, குழந்தைய கண்ணிலேயே காட்டலை. இப்போ கடைசியாக கூட நாங்கள் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் கமிஷனர் ஆஃபீஸில். 2 நாளுக்கு முன்னாடி கூட என்னோட உயிருக்கு பாதுகாப்பு வேணும், என் குழந்தைக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால இன்னைக்கு இந்த உயிர் போயிருக்கு. போலீஸ் ஏதாவது முன்னாடி அலர்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா எனக்கு இந்த உயிர் போயிருக்காது. பிளான் பண்ணி இந்த 2 நாளுக்கு முன்னாடி நல்ல சண்டையில் எங்கள் அக்காவை பழி வாங்கணும்னு சொல்லி குழந்தைய ஹோட்டலில் ரூம் போட்டு ஏமாற்றி கூப்பிட்டு போயிட்டு இந்த அளவுக்கு நடந்துச்சு. குழந்தை அப்பா தானே கூப்பிட்றாருன்னு சொல்லி நம்பி கூப்பிட்டு ஆசையாக பேசி கூட்டிகிட்டு போயிட்டு ரூம் எடுத்து இந்த அளவுக்கு கொலை பண்ணி இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அவங்க சும்மா விடக்கூடாது. ஒரு போலீஸ்கிட்ட கேட்குறேன் நான், சார் இதுக்கு என்ன சார் ஆக்ஷன்? இல்லைம்மா, கொலை கேஸுக்குலாம் 1 வருஷம் இருந்துட்டு வெளியே வந்துடுவாங்கம்மா, அவ்வளோதான், வேறு என்ன பண்ண முடியும்ன்றாங்க. ஒரு குழந்தை உயிர் தண்டனையை சும்மா 1 வருஷம் இல்லை, ஆயுள் தண்டனை கொடுக்கணும். ஏன்னா எங்கள் அக்கா உயிருக்கு இப்போ குழந்தை போயிடுச்சு, எங்கள் அக்கா தனியாக நிற்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சேஃப்டி? இவங்களை கொலை பண்ணணும்னு சொல்லி தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா, கத்தி எடுத்து மிரட்டி இருக்கா 2 நாள் முன்னாடி. அதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இப்போ எங்கள் அக்கா உயிருக்கு என்ன பாதுகாப்பு? போலீஸ் என்ன சொல்ல போகுது, அரசாங்கம் என்ன சொல்ல போகுது? வெளியே வந்து இப்போ திருப்பி பழி வாங்க மாட்டாங்க, எப்படி நம்பி நாங்கள் வாழ்றது? இதுக்கு போலீஸும் இந்த அரசாங்கமும் எங்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்கணும், நடவடிக்கை எடுத்து ஆகணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, தேங்க் யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.